பகவத்கீதை என்பது ஒரு உபநிடத நூலாகும். இந்த உபநிடதம் மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது. உபதேசிப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். உபதேசம் பெறுபவர் அர்ஜுனன் ஆவார். இது சமஸ்கிருத மொழியில் உள்ள நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் வேதவியாசர் ஆவார். வேதவியாசர் சொல்ல விநாயகப் பெருமானின் திருக்கரங்களால் எழுதப்பட்டது. இந்நூல் 18 அத்தியாயங்களை கொண்டது. இந்நூல் 700 ஸ்லோகங்களை கொண்டது. இந்நூலின் காலம் துவாபர யுகமாகும். இந்நூல் சாங்கிய யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. மேலும் தியான யோகம், வாசி யோகத்தை பற்றி கூறுகிறது. ஆன்மாவை பற்றியும் பரம்பொருளின் தன்மையை பற்றியும் கூறுகிறது. தேவர்களின் வழிபாடு, புலனடக்கம், விரதம், யாகம் பற்றியும் கூறுகிறது. முக்கிய மைய கருத்தாக முக்தியை அடைவதற்கான வழிகளை கற்பிக்கிறது. முக்தி என்பது இறைவனாக மாறுவது அல்லது இறைவனோடு கலத்தலாகும். இல்லறத்தில் உள்ளவர்களுக்கும் துறவு நிலையில் உள்ளவர்களுக்கும் வாழ்க்கை மற்றும் தத்துவ கொள்கைகளை கூறுகிறது. இந்நூல் யோகம் புரிபவர்களுக்கு அதில் ஒளிந்துள்ள தத்துவங்களை கூறுகிறது. எளிய மக்களுக்கு வாழ்க்கை தத்துவங்களை கூறுகிறது. யோகத்தில் தனது சொந்தங்களையும் குருமார்களையும் கொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் அர்ஜுனன் தள்ளப்படுகிறான். அதனால் பின்வாங்குகிறான். உடனே கிருஷ்ணனிடம் அறிவுரைகளை கேட்கிறான். அந்த அறிவுரைகளே பகவத்கீதை எனப்படுகிறது. இதை நாம் தத்துவ ரீதியாக பார்க்கும்போது, ஒரு ஆன்மா உடலுடன் சேரும்போது உலகம் தோன்றுகிறது. ஒரு ஆன்மா விழிப்பு அல்லது கவன உணர்வின் மூலம் இன்ப துன்பங்களை உணர்கிறது. அந்த ஆன்மா இன்ப வடிவில் இருப்பதால் உலக இன்பங்களை விரும்புகிறது. ஐம்பொறிகள் மூலம் இன்பங்களை அனுபவிக்கிறது. ஐம்புலன்கள் வழியாக இன்பங்களை அனுபவித்த ஆன்மா உடலின் சக்தி இழக்கிறது. பாண்டவர்கள் ஐம்புலன்கள் ஆவர். திரௌபதி உடலின் ஜீவசக்தியாகும். கௌரவர்கள் உலகின் அறிவுகள், வெளிப்புற பொருள்கள் ஆவர். கௌரவர்கள் சூது மூலம் பாண்டவர்களை ஏமாற்றி திரௌபதியையும் நிலத்தையும் கைப்பற்ற துடிக்கின்றனர். இது அதர்மமாகும். துரியோதனன் புற இன்பம் கொடுக்கக்கூடியவன் ஆவான். சகுனி புற இன்பத்தை கொடுக்கக்கூடிய அறிவு, நிலம் என்பது உடலாகும். உலக அறிவு ஆன்மாவிற்கு பொய்யான இன்பங்களை தந்து ஐம்புலன்களை ஏமாற்றி உடலின் ஆற்றலை கைப்பற்றி துன்பத்தில் தள்ளிவிடுகிறது. ஆன்மா துன்பப்படும் போது தன் விலைகளை உணர்கிறது. இதை பாஞ்சாலி சபதம் எனலாம். அர்ஜுனன் பார்த்தல் எனும் புலன் ஆவான். பார்த்தல் கவனித்தலுடன் தொடர்புடையது. அதனால் இறைவனை கவனிக்கிறான். இறைவன் அவனை கவனிக்கிறார். ஆன்மா எல்லாமாகவும் உள்ளது. அர்ஜுனனாக உள்ளது. திரௌபதியாகவும் உள்ளது. ஐம்புலனாக வெளிப்படுகிறது. ஆன்மா இன்பம், இன்பத்தை அனுபவிப்பவன் 2 தன்மைகளாக பிரிந்துள்ளது. இரண்டும் அதுவே. அது ஒன்றாகும்போது இன்பமும் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை. கௌரவர்கள் மன எழுச்சிகள், உணர்வுகள், நினைவுகள் ஆவார். அவர்களை கவனித்தல் எனும் தொழிலுடைய அர்ஜுனன் வாயுபுத்திரன் எனும் அனுமாரின் துணையாலும், அதாவது பிராணயாமத்தாலும், கிருஷ்ணன் எனும் பரம்பொருளின் தியானத்தாலும் வெல்ல வேண்டும்.